திருமிகு சுபாஷினி, திரு ரஜினி அவர்களின் மகன் நிதேஷ் ஆகியோர் வருகை தந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து பொங்கலுக்கான சிறப்பு பரிசு தொகுப்பினை பெற்றுக் கொள்கின்றனர். திருமிகு அன்னபூர்ணா எஸ்தர் அவரின் மருமகள் கீர்த்தனா ஆகியோரை அன்புடன் அழைக்கிறோம். 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழுநீள கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் ரொக்க பரிசு மற்றும் இலவச வேட்டி சேலைகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படுகிறது. திருமிகு பிரபாவதி, திரு பிரபு வெங்கடேஷ் இவர்களின் மகள் ஸ்ரீஜா ஆகியோர் வருகை தருகின்றனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பினை பெற்றுக் கொள்கின்றனர். அவரின் மகள் ஸ்ரீஜா அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இனிப்பினை வழங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து கருணா வெங்கடேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திருமிகு கருணா, திரு வெங்கடேஷ் ஆகியோர் பெற்றுக் கொள்கின்றனர். திருமிகு ராஜேஸ்வரி அவர்களின் தங்கை மேனகா ஆகியோர் வருகை தருகின்றனர். திருமிகு சுபாஷினி, திரு ரஜினி அவர்களின் மகன் நிதேஷ் ஆகியோர் வருகை தந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து பொங்கலுக்கான சிறப்பு பரிசு தொகுப்பினை பெற்றுக் கொள்கின்றனர். திரு சிவா, திருமிகு லதா ஆகியோரை அன்புடன் அழைக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொங்கல் பரிசு சிறப்பு தொகுப்பு வழங்கும் இந்நிகழ்ச்சியை தொடக்கி வைத்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்ட மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மதிப்பிற்குரிய உயர் அலுவலர்கள் மக்களுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பினை தருகிறார்கள். தொடர்ந்து திரு விஜயராஜா அவர்களின் தாய் சரஸ்வதி ஆகியோரை அன்புடன் அழைக்கிறோம். வளம் பெற உழைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இவ்விழாவில் பங்கேற்று பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கி சிறத்தமைக்க மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். என்றும் மக்கள் நலனே எனக்கான மகிழ்ச்சி என ஒவ்வொரு நாளும் உழைத்து வருகிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இன்று மக்கள் மகிழ்ச்சியுடன் தைப்பொங்கலை கொண்டாட பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள். பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. விழாவில் பங்கேற்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மதிப்பிற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் துணை மேயர், மதிப்பிற்குரிய அரசு உயர் அலுவலர்கள் என அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்தார். சென்னை ஆலந்தூரில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அந்த பரிசு தொகையை வழங்கினார். இதேபோல் தமிழ்நாடு எங்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கும் திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கிறது. இதனை சென்னை ஆலந்தூரிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கும் திட்டமானது தற்போது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் முதல் ஒரு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 3000 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கும் திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை சென்னை ஆலந்தூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். இலவச வேஷ்டி சேலை திட்டமும் தற்போது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் பரிசு தொகுப்பும் வழங்கி தற்போது அவர் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். 2.22 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கும் திட்டமானது தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு ஆகிய பொங்கல் பரிசு தொகுப்புடன்
3000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் இலவச வேஷ்டி சேலை வழங்கும் திட்டத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை ஆலந்தூரில் தொடங்கி வைத்திருக்கிறார்.